ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சு உனக்கு தேவையான உதவிகளை செஞ்சு உன்னை காப்பாற்றுவதற்காக தான் ஓ சாயப்பா இந்த வியாழன் நாளில் உன்னை தேடி வந்திருக்கேன். நாளை விடுவதற்குள்ளாகவே உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்கெல்லாம் வழிகளை செய்து முடித்து விடுவேனேன் செல்லமே. உனக்காக உன் கூட நடக்கிறதுக்கு எப்போதும் என் கால்கள் தயாராகத்தானே இருக்குது. உனக்கு உதவி செய்யவும் ஓடி வந்து எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கவும் தயாராக தான் உன் சாயப்பா எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பிறகு நீ எதற்காக கவலை கொள்ள வேண்டும்? நீ கவலை கொள்வதோ கலக்கம் கொள்வதோ அல்லது கவலைப்படுவதோ வேண்டாம் என்றுதான் உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் விருப்பம் போல செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமேலும் நீ எதை நினைச்சும் கவலைப்பட அவசியமில்லை என் செல்லமே. உனக்குள் இருந்து நீ வெற்றியை அடைவதற்கான எல்லா வழிகளையும் உன் சாயப்பா நான் காட்ட போறேன். என் பார்வையின் வழி எல்லாமே உனக்கு சரியாக அமையும். உனக்கு நான் அல்லவா பலம் தருகிறேன். பிறகு எப்படி உன்னால் முடியாத காரியம் என எதுவும் இருக்கும்? உன்னுடைய இந்த கஷ்டமான நிலையை சரி செஞ்சு எல்லா விஷயங்களையும் உன் இஷ்டப்படி நான் நடத்தி முடிச்சு கொடுக்க தான் போறேன். இனி ஒருபோதும் நீ எதையும் மனசுல நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ அவசியமில்லை என் செல்லமே. உன் கையில் ஓட்டங்கள் குறையும் போது உன் எண்ணங்கள் திசை மாறும். உனது உறவுகளே கூட உன்னை பற்றி குறை கூறக்கூடிய நிலை வந்தாலும் நீ கலங்க வேண்டாம். எல்லா கஷ்டங்களும் சிறிது காலம்தான். எல்லாத்தையும் கால் தூசி நினைச்சுக்கிட்டு கடந்து போக கத்துக்கோ. நிச்சயமா உன் சாயப்பா உனக்கு துணையாயிருந்து உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றப் போகிறேன். உனக்கு தடையாகவும் தடங்கல்களாகவும் இருந்த எல்லா விஷயங்களையும் இப்போது நீ கடந்து வந்து வெற்றியை பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்களாலும் நீ என்னிடம் செய்த உனது பிரார்த்தனையாலுமே உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சரியான முறையில் கொண்டு வரப்போகிறேன். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நியாயமான முறையில் நீ செய்த எல்லா முயற்சிகளையும் நிச்சயம் உனக்காக நிறைவேற்றி கொடுக்க போறேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அந்த நல்ல செய்தியும் நாளை விடியலில் உன் செவிகுளிர வந்து சேரப்போகுது என் செல்லமே. இனி நீ எதை நினைச்சும் வருத்தப்பட வேணாம். இப்போதெல்லாம் வரவுகள் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருக்குதேன்னு தானே கவலைப்படுற? கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில் கடனை வாங்கிட்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. என்னதான் வாழ்க்கையில் கடன் இருந்தாலும் வரவுகள் அதிகமாகவே இருந்தாலும் கூட சந்தோஷமும் நிம்மதியும் இப்போது உள்ள மனிதர்களிடத்தில் இல்லாமலே போயிடுச்சு. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டதால் தானே செலவுகள் அதிகமாகவும் வரவுகள் செலவை விட 2 மடங்கு குறைவாகவும் போய்விட்டது. இப்போ உன் வாழ்க்கையில நீ நினைச்சு கவலைப்படக்கூடிய வகையில எந்த விஷயமும் தவறா முடிஞ்சு போக நான் விட்டுட மாட்டேன். நீ பிறக்கும் போது எதையும் கொண்டு வரவில்லை தானே, பிறகு என்னத்தை கொண்டு போகாம இருந்துட போறோன்னு இப்படி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? எதுக்கெடுத்தாலும் யோசிச்சு யோசிச்சு கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்வதை காட்டிலும் எதை பத்தியும் யோசிக்காம சந்தோஷமா வாழ கத்துக்கோ. இது வேணும் அது வேணும்னு அலைஞ்சு திரிஞ்சு உன் நிம்மதியை இழந்து விடாதே என் செல்லமே. உனக்கானது எதுவோ, உன் தேவைக்கானது எதுவோ, உன்னுடைய ஆசையும் விருப்பமும் எதிர்பார்ப்பும் எதுவோ அதை நிச்சயமா நான் உனக்கு கொடுப்பேன். தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு குழப்பமடைவதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்வதற்கான வழிகளை பாரு. அப்பா, எனக்கு சொத்து பணம் நகர்னு எதுவும் வேணாம். நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடல் இருந்தால் போதும்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இன்று என்னுடைய பல பிள்ளைகள் ஆரோக்கிய குறைபாட்டால் கஷ்டப்படுறாங்க. குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போய்கிட்டே இருக்கா? வருந்தாதே. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் சேர்த்தே நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நீ வாழ்க்கையில் வசந்தத்தை அனுபவிக்கும்படி உனக்கான வரத்தையும் நான் கொடுக்க போகிறேன். வெற்றியை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு உன் மனதில் எல்லா சந்தோஷங்களையும் இப்போது பெறப்போகிறாய். உன் மனசு இனிமே தோல்வியை இறைக்காது என் செல்லமே. குழப்பத்தில் இருந்து வெளியே வந்து தோல்வி என்பது உன்னை திரும்பி கூட பார்க்காத அளவிற்கு மிக பெரிய வெற்றியை பெற தயாராகு. உனக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளையெல்லாம் நீ திருத்தி கொண்டாலே மனத்தளர்வும் சோர்வும் உன்னை நெருங்காது. உன் சாயப்பா உனக்கு இருக்கேன் தானே. உன்னுடைய திறமையும் ஆற்றலும் என்ன என்பது எனக்கு தெரியும். அதற்கேற்றாற் போலவே நல்ல வாய்ப்புகளை உனக்கு நான் கொடுப்பேன். உன் வாழ்க்கையில உயர்வதும் தாழ்வதும் உன் கைகளில் தானே இருக்கிறது. உன் கைகளிலேயே உனக்கானதை நான் கொடுத்து உன்னை நிச்சயம் சந்தோஷமாக உயர்வாக வாழ வைப்பேன். ஓம் சாய்ராம்.